தமிழக அரசியல்ல பேச்சாற்றல் மிக்க அரசியல்வாதிகள்ல ஒருவராக, சிறு வயதிலிருந்து அரசியல் பேச்சாற்றல்ல திறமை மிகுந்தவராக, அரசியல் களங்கள்ல பல்வேறு முக்கிய தலைவர்களாக பாராட்ட பெற்ற நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில இந்த இணைப்பு சற்று முன்னதாக நடைபெற்றிருப்பதற்காக தாவேகாவுடைய அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அவருடைய சிறு வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சு மேடைகள்ல கட்சியினுடைய கொள்கைகள் குறித்து சிறு வயதிலிருந்து, அதாவது கல்லூரி காலம் தொட்டு அவர் பேசியிருந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மதிமுக தனியாக பிரிந்து வந்தவுடன் வைகோவுடன் இணைந்து மதிமுக நீண்ட காலம் அவர் பணியாற்றி இருக்கிறார். மதிமுகவுடைய தொடக்க காலத்திலிருந்து மதிமுகவுடைய மேடைகள்ல மதிமுக கட்சி சார்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகாக அதிமுகவில் இணைந்து அதிமுகவுக்காக பல்வேறு பணிகள் கழக அந்த கட்சியுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து பல்வேறு பணிகள் ஆற்றியிருந்தார். 2016ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். அவர் அதிமுகவில் இருந்த காலத்துல ஜெயலலிதாவுடைய அபிமானம் பெற்றவருடைய நபராக விளங்கியிருந்தார். இந்த நிலையில அண்மை காலமாக திமுக மேடைகள்ல சில நேரங்கள்ல தோன்றிய நாஞ்சில் சம்பத் அண்மை காலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்தும் அந்த கரூர் சம்பவம் குறித்தும் அவருடைய ஆதரவு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார், பேசியிருந்தார். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக பேசிய கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துல அதிகாரப்பூர்வமாக அவர் இணைந்திருப்பதாக தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வட்டம் முன்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்துல நாஞ்சில் சம்பத் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக விளக்க இருக்கிறார். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துல தன்னை நாஞ்சில் சம்பத் கட்சியுடைய தலைவர் விஜயின் தலைமையில இணைத்துக் கொண்டிருக்கிறார்.